Hello and welcome to Set Free உடைய ஃபர்ஸ்ட் எபிசோட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து ஒரு 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 அனுபவத்தை நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் இதுதான் பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடோட டைட்டிலே வந்து தியாலஜியன் டு ஸ்பிரிட் லெட் தியாலஜியன் அப்படின்னு இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நான் சிறு பிராயம் முதலே நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கு தியாலஜி ரொம்ப பிடிக்கும். ஊழியத்துக்கும் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 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 சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் வந்தேன். வரும்பொழுது எனக்கு தியாலஜி ரொம்ப பிடிக்கும். தியாலஜி அதாவது இறையியல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ பைபிள் காலேஜில் படிக்கிறது. இந்த நிறைய அதாவது டு நோ காட் அப்படின்றது வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அஃப்கோர்ஸ் பைபிள்ல இருந்து நிறைய கற்றுக்குறோம். அண்ட் நிறைய ஊழியக்காரங்க நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் இப்படி நிறைய பகுதிகளிலிருந்து நான் கற்றுக்கிட்டது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம், 2005 அப்பா வந்து எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் சாம்ராஜ். நீங்கள் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய செய்திகள் கொடுப்பாங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நிறைய டெலிவரன்ஸ் பற்றி பேசினாங்க. மறைந்திருக்கிறதான ஆவிகள் அதை குறித்து பேசினாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி இருந்ததுன்னா, ஜெனரேஷனல் கர்ஸ், பரம்பரை சாபங்கள். ஏன்னா தியாலஜினா சாபங்கள் அப்படின்றது வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மாத்திரம்தான். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானா கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனா மாற்றப்பட்டதுனாலே அவனுடைய சாபங்கள் எல்லாமே மாற்றப்பட்டது. அதனால ஜெனரேஷனல் கர்ஸ்லாம் வந்து அவனுக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் தியாலஜியில் இன்றைக்கும் அதுதான் டீச் பண்ணுறவங்க உண்டு. அப்படிப்பட்டவனாக தான் நான் இருந்தேன். ஆனால் அப்பா இந்த காரியங்களை குறித்து பிரசங்கத்தில் பேசும்பொழுது நான் யோசிப்பேன், இது எப்படி உண்மையாக கரெக்டாக இல்லையா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க பேச பேச நிறைய குடும்பங்களிலே, கிறிஸ்துவ குடும்பங்களிலே, 2-3 தலைமுறையாக இருக்கிறதான கிறிஸ்துவ குடும்பங்களிலே ஜென்ரேஷனல் கர்சஸனுடைய அதாவது பரம்பரை சாபங்கள், பரம்பரையாக வரக்கூடியதான பிரச்சனைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போது எனக்குள்ள என்னுடைய தியாலஜிக்கல் ரீசனிங்கை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நார்மலாக ஒரு லாஜிக்காக, அதாவது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு லாஜிக்கல் ரீசனிங்னு ஒன்று இருக்கும், கேள்வித்திறன் ஏன் அப்படின்னு. அந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த பிரச்சனை இருக்கிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்போது இதுதான் என்னுடைய கியூரியாசிட்டியை ரொம்ப தூண்டின ஒரு காரியம். நான் அதுக்கப்புறம் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸ். அப்புறம் நான் அந்த டைமில் அப்போ நான் ஊழியத்துக்கும் வரல, அப்படியே போயிட்டே இருந்தது. அப்பா தான் மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க, நான் ஊழியத்துக்கு வரல. நான் 2010 தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். 2010 ஊழியத்துக்கு வரும்போதும் அதே மாதிரி தான் ஆஸ் அ தியாலஜியன் ஒரு சவுண்ட் டாக். எனக்கு வந்து நான் எப்பயுமே அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்மளுடைய டாக்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஒரு நாளும் தவறான உபதேசங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை நானே ரொம்ப ஆராய்ந்து பார்த்து பேசுகிற வார்த்தைகள், நம்ம போதிக்கிறதான காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் ரொம்ப யோசிக்கிற நேரங்கள் உண்டு. அதே நேரத்தில் நம்ம பேசுகிறோமோ அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சும் எனக்கு இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணன், எங்கள் மாமா இவங்க எல்லாமே ஊழியக்காரங்களாக இருந்தாங்க. ஒரு மாமா இறந்துட்டார், அண்ணன் ஒருத்தர், அவர் ஒரு பெரிய மிஷினரியாக இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே இவங்களுடைய லைஃப்லாம் எனக்கு சேலஞ்சாக இருந்ததுனால என்னுடைய லைஃப்பில் நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஸோ இது எப்படி இது அப்படின்னு சொல்லி அப்போது நான் இதை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது 2012 எனக்கு திருமணமாச்சு. அப்புறம் என்னுடைய லைஃப்பில் நான் அப்படியே ஊழியங்கள் செய்ய முழு நேர ஊழியத்தில் தான் இருந்தேன். கம்ப்ளீட் நல்ல டீச்சிங், சாலிட் சவுண்ட் டாக்டர்ஸ் அது இதுன்னு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வர வர ஒரு
என்னுடைய மினிஸ்ட்ரியல் லைஃப், ஊழிய வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன் லெவலை அடைய ஆரம்பித்தது. சேச்சுரேஷன் லெவல்னா, அதாவது என்ன சொல்றது, இதுக்கு மேல வளர்ச்சி இல்லையா, இல்லை இவ்வளவுதானா ஊழியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஊழியம்னா இவ்வளவுதானா, வெறும் பிரசங்கம் பண்றதும் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் ஆவியனுடைய அபிஷேகம் எல்லாமே இருந்தது. ஆனா ஒரு லெவல் ஆஃப் சேச்சுரேஷன் வர மாதிரி இருந்தது. ஏன்னா நான் என்னுடைய பிரச்சனையை நான் ரியலைஸ் பண்ணல. என்னுடைய ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கல. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 2 years பேக் தான் இந்த சம்பவம் நடந்தது. ஊழியத்துல தான் இருந்தேன் அந்த நாட்களிலும். ஸோ அந்த 2 years பேக் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எங்கள் லைஃப்ல அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள், என் திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் என்னை தேவனுக்கு நேராக வழிநடத்தினது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உண்மை உள்ளவரா இதுவரைக்கும் நேர்த்தியாக அழகாய் நடத்தி வரார். ஆனா எங்க சர்ச்ல ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், எங்க சர்ச்ல மாத்திரம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில அந்த ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், பிசாசுடைய தாக்கங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தும் இருக்கிறத என்னால பார்க்க முடிந்தது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எங்க சர்ச்ல ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த 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 பாட்டியம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளா அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 450, 500 அப்படிதான் இருக்கும். டாக்டரே பார்த்து ஆச்சரியப்போம், எப்படிமா நீ உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அவங்க 200, 250, 280, 300லாம் பயங்கரமா மயக்கம் வந்துடும் அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படியே ரொம்ப அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய காலத்தை. அப்போ ஒரு நாள் இந்த வியாதியை குறித்து, வியாதியை கொண்டு வருகிறதான அசுத்த வல்லமைகள், ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படின்னு சொல்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பத்திலாம் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம அடுத்த வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம பேச போறோம். இப்போ ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாட்டியம்மா இருக்கிறாங்க. ஒரு நாள் இது பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பாட்டியம்மாக்குள்ள இருந்ததான அசுத்தாவி வெளிப்பட ஆரம்பித்தது, அலக்கழிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இருக்கிற அசுத்தாவி பேச ஆரம்பிக்குது. ஆனா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னடா இந்த அம்மா கிறிஸ்டியன் ஆச்சே, மீன் இந்த அம்மா பிலீவர் ஆச்சே, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ வருஷமா சர்ச்சுக்கு வராங்க. ஆனா உள்ள இருக்கிற அசுத்தாவி சொல்லுது, இந்த அம்மாவுக்கு இந்த சக்கரை வியாதியை கொடுக்கறதே நான் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்காக ஜெபிச்சு அந்த அம்மாவுக்கு டெலிவரன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுகர்ல இருந்து அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சது. அஃப்கோர்ஸ் அதனால நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது, அப்போ சுகர் எல்லாமே வந்து பிசாசுனால வருதா அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். பிசாசுனாலையும் வியாதிகள் வருகிறது. ரொம்ப முக்கியமா இங்க நமக்கு பிசாசுனால வியாதி வர்றது பிரச்சனை கிடையாது, அது கிறிஸ்தவனையும் பிடிக்குது. அதுதான் இங்க நம்மளுடைய டிஸ்கஷனா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி ஒரு கிறிஸ்தவன் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவனால இதெல்லாம் இது பண்ண முடியும், பிசாசு எப்படி, பிசாசுடைய தாக்கம் எப்படி வரும், அதை பத்தி தான் இந்த பாட்காஸ்டோடைய மெயின் தீமா நம்ம அதை பத்திலாம் நம்ம பேச போறோம். ஸோ ஒரு கிறிஸ்தவனை பிசாசுடைய தாக்கங்கள் தொட முடியுமா, ஸோ டிமோனிக் பொசஷன் வேற, டிமோனிக் அப்ரஷன் வேற அப்படின்னு சொல்லி அதை பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பேசலாம். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த அம்மாவுக்கு அந்த சர்க்கரை வியாதி அந்த அசுத்தாவினால வந்துச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா ஹீல் ஆயிட்டாங்க. அதுக்காக சர்க்கரை வியாதி வந்தாலே ஆவினால தான் வருதுன்னு கிடையாது. இட் கேன் ஆல்சோ பி அவுட் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமையினால வரலாம். இட் கேன் ஆல்சோ கம் அவுட் ஆஃப் கிளட்டனி, பெருந்தினாலையும் வரலாம். நல்ல இஷ்டத்துக்கு சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு சர்க்கரை வியாதியே வரல, இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம we cannot help it இல்லையா, நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ போய் பிசாசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அறியாமையினாலே என்ன உணவு வகை சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும். அறியாமையினால போய் சாப்பிட்டு சுகர் வந்ததுனால அதையும் நம்ம அசுத்தாவின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா அந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, உண்மையாலுமே பிசாசனுடைய தாக்கம் எதுன்னு சொல்லி நமக்கு டிசர்ன் பண்ண தெரியணும். எல்லாத்தையும் கொண்டு போய் பிசாசனுடைய தலைமையில நம்ம சாட்ட முடியாது. ஸோ எல்லாத்தையும் பிசாசை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இப்போ இந்த மாதிரி டீச்சிங் எடுக்கிறவங்கள வந்து
அந்த டெலிவரன்ஸ் வார்ஃபேர் பத்தி டீச்சிங் எடுக்கிறவங்கள அதாவது இந்த டீச்சிங்கை நம்பாத மற்ற டீச்சர்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ் ஆர் ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆவின்னுவாங்க. கிடையாது, எல்லாத்துக்கும் ஆவி கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய விஷயத்துக்கு இக்னரன்ஸ் இருக்குது. அதாவது அறியாமையினாலே ஒரு சில விஷயங்களை போய் மாட்டிக்கிறோம். நிறைய விஷயம் பாவங்களினால இருக்குது, நிறைய விஷயம் சாபங்களினால இருக்குது. இதெல்லாம் ப்ரூவ்டு, எக்ஸ்பெரிமெண்டட் அண்ட் ரிசர்ச்ட் என்ன சொல்றது கிரைட்டீரியாவை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் வைக்க போறேன். மேபி ஃபியூ எபிசோட்ஸ் கழிச்சு ஒரு சில பர்சனல் டெஸ்டிமனிஸ்லாம் நான் உங்களோட கூட நான் ஷேர் பண்ண போறேன். அந்த மாதிரி டெஸ்டிமனி இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து இந்த எபிசோட்ல அவங்களுடைய அனுபவத்தை பேச வைக்க போறோம். ஸோ இது வந்து நம்ம ஏதோ கட்டுக்கதையா ஒரு ஃபேசினேட் பண்ணி இல்லை ஒரு ஃபால்ஸ் டாக்டர்னை கொண்டு வந்து திணிக்கிறதுக்காக இந்த வார்ஃபேர், டெலிவரன்ஸு, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தாக்கங்கள், இதெல்லாம் வந்து ஏதோ ஃபேசினேஷனாக பண்ற ஒரு காரியம் இல்லை. ஏதோ வியூஸ் வேணும், நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்றனாலையும் கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி அவுட் ஆஃப் காட்ஸ் கால் அண்ட் காட்ஸ் அனாயிண்டிங். கர்த்தருடைய சித்தமும் கர்த்தருடைய அபிஷேகமும் இதுல வெளிப்படுறதுனாலே we just wanted to do and we want to see the kingdom of God being expanded. தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுறத கடைசி நாட்களில் இருளின் ராஜ்யம் மேற்கொள்ளாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவதற்கும், இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள் வெளிச்சத்து பக்கம் வர்றதற்கும் இந்த ஊழியத்துல நம்ம இந்த காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கோம். சரி, அது போகட்டும். ஸோ இந்த அம்மாவுக்கு டெலிவரன்ஸ் ஆச்சுங்களா? இந்த அம்மாவுக்கு டெலிவரன்ஸ் ஆனா அது எனக்கு ரொம்ப என்னுடைய சிந்தையை ரொம்ப தூண்டின ஒரு காரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். அதை குறித்து அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய புக்ஸு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஃபியூ இயர்ஸ் போச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு டீப்பான ஒரு மூவ் ஒன்று வந்தது. உண்மையாக சொல்லணும்னா கர்த்தர் எனக்கு அப்போதான் என்னுடைய ஆவியின் கண்களை திறந்தார். ஏன்னா நான் ஊழியக்காரனாக இருந்தேன், பிரசங்கம் பண்ணேன், அபிஷேகத்தில் நிரம்பினேன், வார்த்தையை சத்திய வார்த்தைகளை அழகாக போதிச்சேன், வர்ஷிப் பண்ணேன், பாட்டு பாடினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அந்த டீப் டவுன் எனக்கு ஆவியானவர் கொடுக்கறதான அந்த டிசர்ன்மெண்ட்டும் அந்த ரெவலேஷனும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. நான் அதனால வந்து சில நேரங்களில் இப்படிலாம் பேசுகிறவங்கள வந்து இவங்க ஏதோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்களோ, அதில் டீமன்ஸ் பற்றியே ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்களோன்னு நினச்ச நாட்கள் உண்டு. அண்ட் ஐ ஷுட் அக்செப்ட் மை மிஸ்டேக்ஸ். நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி நான் அது தப்புன்றதை நான் இப்போ உணர்றேன். அண்ட் ஐ ஹம்பிளி அக்செப்ட் தட் மிஸ்டேக்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்னைக்கு பிலேயாம் சொல்கிற மாதிரி கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்ற மாதிரி நான் இன்னைக்கு கண் திறக்கப்பட்டவனா உங்க முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த அனுபவத்துக்கு அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் நிறைய காரியங்களை படிக்க ஆரம்பிச்சேன். காட் ஸ்டார்டட் மூவிங் இன் மை ஹார்ட். ஆனால் ஒரு நாளில் ஒரு ட்ரீம் ஒன்று வந்தது. அந்த ட்ரீம் தான் என்னுடைய லைஃபையே மாற்றி போட்டதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்ச்சில் ட்ரீம் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இரவு வழியாக, இரவுல கனவு வழியாக சத்ருவானவன் எப்படி வந்து கலைகளை விதைத்து விட்டு போகிறான் அப்படின்றதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நீங்க தூங்குற நேரத்தில் கலைகளை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவும் அதை பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி ட்ரீம்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரீம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ட்ரீம். ஆக்சுவலி ஐ ஷுட் சே இட் வாஸ் லைக் அ வேக் அப் கால். எழுந்துரு அப்படின்னு என்னை கூப்பிட்ட மாதிரி ஒரு ட்ரீமாக தான் நான் அதை பார்க்குறேன். அந்த ட்ரீம்ல நான் வந்து ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு 4 அகலமான சாலைகள் சந்திக்கிறதான ஒரு கார்னர். அந்த கார்னர்ல நான் நின்றுட்டு இருக்கேன். அது நான் சுத்தி பார்க்கும்போது திரளான மக்கள் அங்கும் இங்குமாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ஏதோ நம்ம என்ன சொல்றது, ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பீப்புள் வந்து பயங்கர அதாவது பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமென் பயங்கர அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அழகுன்றதை விட ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேசர்ஸ் சூட்லாம் போட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. விமென் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஃப்ராக்ஸ்லாம் போட்டு, அதாவது ஒரு மாடஸ்டாக எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக பார்ட்டிக்கு போகிற மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆஃபீஸ் அட்டையரில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இதில் இருக்கிறாங்க. இப்படி நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அதாவது லைக் அரௌண்ட் ஒரு ஈவினிங் 7 o'clock மாதிரி இருக்கு. அதாவது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்ட்டி பண்ணுற ஏரியா மாதிரி இருக்கு.
அப்படி மக்கள் பிஸியாக இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் யோசிக்கிறேன், மக்கள்லாம் இவ்வளோ கிராண்டாக, இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ அழகாக இது பண்ணி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாக எங்கேயோ போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி குனிஞ்சு இப்படி கீழே பார்க்குறேன். அப்படி கீழே பார்க்கும்போது தான் தெரியுது, நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிஷர்ட்டில் இருக்கிறேன். ஒரு வேறு சாதா ஒரு ஜாகர் பேண்ட்ஸு, ஒரு கிராக்ஸ் செருப்பு, தேஞ்சு போன செருப்பு மாதிரி இருக்கு. என்கிட்ட வேற எதுவுமே, என் கையில் வேற எதுவும் கிடையாது. என்னுடைய ட்ரெஸ்ஸும் பயங்கர சிம்பிளாக இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. என்னடா மக்கள் எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து இப்படி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறோமே. இவங்களோட இப்போ இந்த மக்களோடு கூட நான் பிளெண்ட் ஆகணும், இந்த மக்கள் என்னை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு 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 அட்டையர், என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் மாற்றிக்கணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் திடீர்னு அந்த சவுண்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகின மாதிரி ஜுப் அப்படின்ற ஒரு சவுண்ட் அப்படியே ஆகி அப்படியே நிசப்தம் ஆயிடுச்சு. என் காதில் அது வரைக்கும் அந்த மக்களுடைய சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சத்தம்லாம், அதாவது அந்த மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் என் காது திடீர்னு அப்படியே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அதை அடைச்சதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி காம்னஸ்ன்னு சொல்லணும். அந்த சவுண்டு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ரிவர்ஸ் சவுண்ட் மாதிரி ஜுப் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். அப்படின்ன உடனே அப்படியே அந்த சவுண்ட் வந்து அப்படியே டோட்டலா எந்த சத்தமுமே இல்லை. நான் என்ன பண்றேன், இப்படி பார்க்குறேன், திடீர்னு சத்தம் கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நான் என்ன பண்றேன், நான் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு காலடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது போய் அந்த என்னுடைய அட்டையரை மாத்திக்கணும், என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் மாத்திக்கணும், என்னுடைய லுக்கை வந்து நான் மாத்திக்கணுன்றதுக்காக ஒரு காலடி எடுத்து வைக்கிறேன். அந்த காலடி எடுத்து வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 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 இடி முழக்கம் மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது இடி முழக்கம் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள், தேவதூதர்கள்னு வச்சுக்கோமே, தேவதூதர்கள் மாதிரி தான், லட்சக்கணக்கான தேவதூதர்கள் அவங்க சேர்ந்து ஒரே சத்தமா பாட்டு பாடினா எப்படி இருக்கும். அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன், இந்த இடத்துல மற்ற சத்தங்கள் வந்துட்டு இருந்துச்சு, அந்த சத்தம் நின்றுச்சு, மக்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. நான் அடுத்தடி எடுத்து வச்சு நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு சத்தம், அந்த சத்தம் வந்து அப்படியே கணீர்னு அந்த கம்பீரமான ஒரு பாடல், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும் ஒரே மாதிரி, அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு சத்தம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேவதூதர் பாடுற ஒரு சத்தம், ஹோலி 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 அப்படின்னு, பரிசுத்தர் 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 அப்படின்ட்டு. ஒரு பாமாலை பாட்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ராகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹோலி 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அப்படியே அந்த கனவுலேயே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. அப்படியே உடம்பு கூஸ் பம்ஸ் அப்படியே புல்லரிக்குது, அப்படியே உடம்பு சில்லுன்னு ஆகுது. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த அனுபவத்தை. நான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே திடீர்னு அப்படியே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு பார்க்கும்போது இட் வாஸ் லைக் அரௌண்ட் 2 o'clock சம்திங், ஒரு 2 மணி அந்த மாதிரி. அப்போது இந்த ட்ரீமை பார்த்தோன்னே ஓரளவுக்கு இது நார்மலாக இந்த ட்ரீமை பார்த்தோன்னே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருவோம் இல்லையா, பொதுவாக நம்மளே ஏதாவது ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வருவோம். ஸோ அப்போது ஹோலி ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. ஓகே, மக்கள் எல்லாம் வந்து தங்கள் போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளே பிரத்யேகமாக பிரித்தெடுக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள நான் வந்துட்டேன். நைட்லேயே வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் திரும்ப. ஆனால் லிட்டில் டிட் ஐ நோ தட் மை whole life was about to be changed. அந்த நாளிலிருந்து, அந்த கனவுக்கு அப்புறத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதை நான் கொஞ்சம் அறியவே இல்லை. ஆனா அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா there was a special anointing that I felt everywhere I go. என் மேல ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இறங்கினதை என்னால் உணர முடிந்தது, அதை என்னால் மறுக்க முடியல. and I started praying about it. I started fasting and praying. உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இது என்னுடைய லைஃப்பில், ஏன்னா நான் வந்து ஜெபிப்பேன் சும்மா ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் அந்த மாதிரி. இப்போ சர்ச்சில் ஜெபிக்கிறது, வர்ஷிப், இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் தான். ஆனால் அன்றையிலிருந்து கர்த்தர் என்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றினார். மை ப்ரேயர் லைஃப் வாஸ் டர்ன்ட் அப்சைட் டவுன். தலைகீழாக மாறிடுச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம்லாம் டைம் போனதே தெரியல.
இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்பப்போ டைமை பார்ப்போம், என்னடா டைம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஸோ அப்போ நான் புரிந்து கொண்டேன், ஓஹோ, இது ஆவியின் மண்டலத்தில், ஸ்பிரிட் ரெல்மில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அன்றையிலிருந்து ஒரு அபிஷேகமும் ஒரு பக்கம் என் மேலே ஊற்றப்பட்ட மாதிரியே, இன்னொரு பக்கம் கர்த்தரினுடைய ஆவியின் கண்களையும் திறக்க ஆரம்பித்தார். ஆவியின் கண்களை திறக்க ஆரம்பித்த உடனே ஐ ஸ்டார்டட் சீயிங் lot of things that I was not able to understand or feel. என்னால் அதுக்கு முன்னாடி as a pastor, as a theologian, ஒரு நல்ல ஒரு டீச்சரா என்னால் புரிந்து கொள்ள முடியாத அநேக ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார்ன்றது எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தெரிய வர ஆரம்பிச்சது. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், when I started opening up, எங்கள் சர்ச்சில் என் கூட நிறைய தம்பிங்க இருப்பாங்க. அந்த தம்பிங்களோட நிறைய காரியங்களை பேசுவோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அவங்களுடைய லைஃப்லையுமே கர்த்தர் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தார். ஸோ தட் வாஸ் லைக் அ கன்ஃபர்மேஷன். தேவன் கொடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி அது. ஸோ தட் ஐ எம் கோயிங் இன் த ரைட் பாத் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன சொல்றதுன்னா, ஒரு கன்விக்ஷனுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் எனக்கு வந்துச்சு. என்னன்னா, சரி, கர்த்தர் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் இதை நமக்கு செய்கிறார், இதை வந்து இந்த காரியங்கள். ஸோ என் கூட இருந்ததான் நிறைய எல்லா தம்பிங்களுக்குள்ளேயும் ஒரு ப்ரேயர் இக்னிஷன் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தம்பி வீட்டில் போய் ஜோம் பண்ணுவோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம். வி ஸ்டார்டட் சீயிங் விஷன்ஸ். இயேசுவை முதல்ல நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து லிட்ரலாக இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் நடந்தது. ஸோ இது என்னுடைய ப்ரேயர் லைஃப்பை மாற்றினுச்சு, என்னுடைய டீச்சிங்கை மாற்றுச்சு, என்னுடைய அனாயிண்டிங்கை புரிய வச்சது, ரொம்ப முக்கியமாக என்னுடைய கண்களை திறந்தது. அடுத்ததா என்னுடைய பர்சனல் லைஃப், என்னுடைய ஃபேமிலி லைஃப், என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் மை ஒய்ஃப், ரிலேஷன்ஷிப் வித் மை பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் த சர்ச் அஸ் அ பாஸ்டர், இது எல்லாமே மாறுனுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு அபிஷேகத்தினுடைய நிறைவை கர்த்தர் கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டதை நான் ரியலைஸ் பண்ணி அதில் நான் நடக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே தட் காட் ஹேஸ் அ டீப்பர் திங்ஸ் டு பி ரிவீல்ட் டு யூ. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக ஆழமான காரியங்களை, வெளிப்பாடுகளை உங்களுக்காக வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பட் வி ஆர் லிமிட்டிங் ourselves டு பர்டிகுலர் திங்ஸ். நம்ம வந்து ஒரு சில காரியங்களுக்குள்ளாக நம்ம ஒரு வட்டத்தை போட்டு, நான் சொன்ன மாதிரி தியாலஜின்ற ஒரு வட்டத்தில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் அதுலேருந்து என்னை உடச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு தியாலஜினா, அதே நேரத்தில் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணுன்றதையும் குறித்த ரொம்ப ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தர் என்னை இந்த நாளில் நிறுத்தி இருக்கிறார். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு இந்த நாளில் உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியான நிற்கிறேன். ஸோ ஆகையினாலே உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் we are going to talk a lot about deliverance, warfare. நான் உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைலரில் நான் சொன்ன மாதிரி deliverance, warfare, இந்த மாதிரி நிறைய காரியங்களை பேச போகிறோம். அப்புறம் இன்னும் மறைந்திருக்கிற காரியங்கள், அதாவது எதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரேஞ்சு, விசித்திரம், இல்லை இதெல்லாம் பேச முடியாது, அதாவது இந்த விஷயம்லாம் யாருமே பேசினதே இல்லை அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். there is nothing to be feel ashamed of. வெட்கப்படுறதுக்கோ கூச்சப்பட்டு பேசாமல் இருக்கிறதுக்கான தருணங்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சத்ரு கூச்சப்பட்டுக்கிட்டு அவன் தன்னுடைய செயல்களை செய்யாமல் இருக்கிறானா? கிடையாது. அவன் வெளிப்படையா அவனுடைய பாவங்களை எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் வெளிப்படையா இன்னைக்கு உலகத்துல சத்ரு நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இந்த உலகம் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு இதை பத்தி பேசக்கூடாது, ஐயோ சர்ச்சில் இதை பத்தி பேசினா அசுத்தம், அதை பத்தி பேசினா தப்பு, இது வந்து பரிசுத்தத்தை கெடுத்துரும்னு சொல்லி நம்ம காரியங்களை பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் everything that God had created, he saw it was good. When he created man and women, ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி, கணவனையும் மனைவியும் உருவாக்கும் போது அவர் அதை நல்லது என்று கண்டார். So everything he created was good. ஆனா எது நல்லதில்லை? பாவம் நல்லதில்லை, அசுத்தம் நல்லதில்லை, பிசாசுடைய கிரியைகள் நல்லதில்லை. இதை நம்ம நல்லதில்லைன்னு தான் சொல்ல போறோம். ஆனா தேவனால உருவாக்கப்பட்டு நல்லதென்று பார்க்கப்பட்ட காரியங்களை நம்ம நல்லதுதான் சொல்லணும். ஒருவேளை தேவனால் உருவாக்கப்பட்டதை கெட்டதுன்னு சொன்னோம்னா பிரச்சனை வந்து தேவனிடத்துலையோ டீச்சிங் கிட்டயோ இல்லை, நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். So we need to discern about this. So we are going to talk about a lot of topics that
the churches does not talk about. சபைகளினாலே பேச முடியாத ஒரு சில காரியங்கள். இன்ஃபேக்ட் அடுத்த எபிசோட்ல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். why the church does not talk about deliverance or warfare அப்படின்றது தான் அடுத்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். ஆகினாலே இந்த எபிசோட்ல இருக்கிறதான என்னுடைய பர்சனல் அனுபவம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ pray. All I would suggest is that you pray. You pray for that special anointing, that you should be able to discern things and that God will open your eyes. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கணும்னு சொல்லியும், உங்களுக்கு அந்த விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் தரணும்னு சொல்லியும், ஆண்டவரே இவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இது உண்மையா இல்லையான்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. டிசர்ன்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மறைந்திருக்கிற காரியங்கள் அது தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதுன்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஸோ நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ வசனத்தில் இல்லாத அவுட் ஆஃப் த பைபிள் நம்ம எதுவுமே பேச போறது இல்லை. ஸோ வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் அதையே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ஸோ அதை புரிந்து கொள்வதற்கு தான் சிறந்த போதகராகிய ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு வேணும். So I would suggest that you will pray more before the next episode reaches you. I suggest that you pray. அந்த செகண்ட் எபிசோட் மூலமா கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னு ஜெபத்தோட காத்துருங்க. அடுத்த எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தட்டும். God bless you.